ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின்ஸ் நான் எப்பயுமே அப்டேட் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் தான். பட் இந்த வருஷம் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதுலையும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னம்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 12லேருந்து 13 மட்டும்தான் உங்களுக்கு புக் பேக் கேட்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2லேருந்து 3 உங்களுக்கு புக்கின் சைடு தான் கேட்பாங்க. அதனால் புக் பேக் ஒன் வேர்டு ப்ளஸ் அது போக இந்த பைத்தான் குறியீடு முறை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 15 ஒன் மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் மட்டுமே என்கிட்ட மெட்டீரியல் தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு வாங்கின மாதிரி வேணும் அப்படின்னம்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது நாளைக்கு மார்னிங். ஏன்னா ஈவினிங் எனக்கு ஹால் டியூட்டி இருக்கிறனால வர்றதுக்கே லேட் ஆயிரும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு மார்னிங் கால் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் மெட்டீரியல் கிடச்சிரும். வேணா என்னுடைய நம்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கிக்கலாம். இதுக்கான ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 150 அப்படிங்கிறது. இப்போ இதில் நம்ம செலக்டட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தரவு அருவமாக்கம் வகை என்றால் என்ன, வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அடுத்து பைத்தானில் உள்ள பல்வேறு செயல்குறிகள் யாவை, தேடல் என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக, செயற்கூறின் பல்வேறு வகைகளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுலேயே உங்களுக்கு ரிப்பீட்டட் சொல்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அடுத்தது 22ல் இருக்கக்கூடிய சிஎஸ்வி ஃபைல், வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைல், அது வந்து தரவு பண்ணிக்கோங்க. தரவுதள அட்டவணையிலிருந்து அனைத்து பதிவுகளையும் பெறுவதற்கான வழிமுறைகள் எது, அது கம்பல்சரி கொஸ்டின்லேயே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா பைத்தான் பி செயற்கூறின் பயனை எழுதுக வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இப்போ 3 மார்க்கில் ஏன் இதை திரும்ப இதையே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அந்த பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூற்றை வேறுபடுத்துக கொஸ்டின் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. லிஸ்டில் உள்ள உறுப்புகளின் அணுகும் பல்வேறு வழிமுறைகளை அவை எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 28 இஃப் எல்ஸ் ஈலிஃப், இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோக்ராம் பெரிய எண்ணை கண்டுபிடிப்பதற்கான பொருத்தமான நிரலை எழுதுக. அந்த ப்ரோக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட். என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்கும்போது அதுவும் சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துட்றேன். பின் வருமானவற்றை பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் சிறு குறிப்பு வரைக, இந்த ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 31ல் இருக்கக்கூடியது ஸ்கிரிப்டிங் மொழியின் பயன்பாடுகள் யாவை, அடுத்து 33ல் இருக்கக்கூடிய எஸ்கியூஎல்லில் உள்ள டிசிஎல் கட்டளைகளை பற்றி குறிப்பு வரைக, கம்பல்சரி கொஸ்டினில் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னம்னா தரவு மறுவாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவா எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இருமத் தேடல் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இன்புட் மற்றும் பிரிண்ட் செயற்கூறுகள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக, மாறியின் வரையெல்லைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ரேஞ்ச் இன் நோக்கம் என்றால் என்ன எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே அடுத்து இதில் இந்த மாதிரி சிம்பிளாக கேட்டாங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம்ல. ஒட்டுதல், வெட்டுதல், வேறுபாடு, காட்சியின் பெருக்கல் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 37 எஸ்கியூஎல்லின் கூறுகள் யாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. அது மாதிரி C++ஐ விட மேலான பைத்தானின் பண்பு கூறுகளை எழுதுக. அடுத்து கீழே பைத்தானின் ஒரு கோப்பை படிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை எழுதுக. இது வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ரைட்டுங்களா. இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சரோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரெண்டுக்குமே கொஸ்டின் வித் ஆன்சரோட பிடிஎஃப் இருக்குது. வேணா 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிடும். ஆல் தி பெஸ்ட்.